இன்றைய அளவு காலகட்டங்களில் உண்மையாகவே இந்த புற்றுநோய் கேன்சர்ன்றது ஒரு உயிர்கொல்லி நோயாக தான் கருதப்படுது. இப்படி உண்மையாகவே ஒரு பாரதூரமான நோயாக கருதப்படுற இந்த கேன்சர் இதோட சேர்த்து நிறைய மித்ஸ், இதை சாப்பிட்டா கேன்சர் வந்துடும், இதை பாவிச்சா கேன்சர் வந்துடும், இதுல புற்றுநோய்க்குரிய வைரஸ் இருக்காம், இது புற்றுநோயை உண்டாக்குமாம், இப்படி மிக பாரிய அளவுல பரந்துபட்ட தகவல்கள் இருக்கு. இதுல உண்மைத்தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கு, எது எது உண்மை தகவல், எது எது முற்றிலும் பொய்யான ஒரு விடயங்கள் என்றதை பற்றி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதை தவிர சேனல்ல நிறைய வீடியோ போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோட இணைந்திருங்கள். புற்றுநோய் பற்றி கூறப்படும் தகவல்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றது தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் MS தியரி, நான் உங்கள் MS. இதுல நம்ம முதலாவது பார்க்க போற விஷயம், இந்த கேன்சர்ன்றது ஒரு தொற்று நோய். இப்படி ஒரு கருத்து பெரும்பாலும் அதிக காலங்களா பரவி வருது. உண்மையாகவே கேன்சர்ன்றது ஒரு தொற்று நோயாண்டு கேட்டா இல்ல. கேன்சர்ன்றது கேன்சர் ஏற்பட்ட ஒருவரோட நீங்க நெருங்கி பழகிறதாலேயோ அல்லது அவரோட தொடர்பில் இருக்கிறதாலேயோ அல்லது அவரோட அருகில போய் பேசுறதாலேயோ கேன்சர்ன்றது பரவாது. ஆனா இதுல நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும், என்னன்னா இந்த கேன்சர்ன்றது நேரடியாக ஒரு கேன்சரா இன்னொரு ஆளுக்கு பரவாதை தவிர சில குறிப்பிட்ட புற்றுநோய்கள், கேன்சர்கள், அதை உருவாக்குற நோய்க்கிருமிகள் ஒருவர்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவலாம். உதாரணமா பார்த்தோம்னா இந்த கல்லீரல் புற்றுநோய். இந்த கல்லீரல் புற்றுநோயை ஏற்படுத்துறது இந்த ஹெப்படைட்டிஸ் பி வைரஸ், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸ், இதெல்லாம் என்ன செய்யும்டா இரத்தம் மூலம் இந்த நோய்க்கிருமி ஒருவர்ல இருந்து ஒருவருக்கு பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கருப்பை புற்றுநோய்களும் சில வழிகளில் அந்த நோய்க்கிருமி ஒருவர்ல இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவுறதுக்கு வழி இருக்கு. சோ ஒருவரால் நெருங்கி பழகிறதாலேயோ அல்லது அவரோட தொடர்ந்து தொடர்புகள் இருக்கிறதாலேயோ கேன்சர் நேரடியாக பரவாதை தவிர சில குறிப்பிட்ட புற்றுநோய்கள் நோய்க்கிருமிகள் பரவுறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கின்றது தான் உண்மையாகவே கேன்சர் ஒரு உண்மைத்தன்மை. இரண்டாவது நம்ம பார்க்க போற விடயம், நம்ம அதிகமா இதை கேள்விப்பட்டிருப்போம், ஹேர் டைஸ், அதாவது தலை கருப்பா ஆகிறதுக்கு அல்லது வேற கலர் டைஸை பாவிக்கிறதால கேன்சர் உருவாகும் என்று நிறைய சொல்லி கேட்டிருப்போம். உண்மையாகவே 1970களில் இந்த ஹேர் டை உற்பத்தி செய்யப்பட்ட ஆரம்ப காலகட்டங்களில் சில அரோமேட்டிக் அமைன்ஸ் அந்த ஹேர் டைஸ்ல பாவிச்சாங்க. ஸோ அதை தொடர்ந்து சில லேப் டெஸ்ட்ல எலிகளுக்கு சில அந்த ஹேர் டைஸை பாவிக்கக்குள்ள அதுகளுக்கு கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததாகவும் கேன்சர் ஏற்பட்டதாகவும் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளுக்கு பிறகு அந்த அரோமேட்டிக் அமைன்ஸை அந்த ஹேர் டைஸ்ல இருந்து முற்றாக நிப்பாட்டிட்டாங்க. சோ அதுல இருந்து இப்ப பாவிக்கப்படுறது ஃபெராஃபீனைல் டையமைன் என்ற ஒரு மூலக்கூறு தான் பாவிக்கப்படுது. சோ அந்த மூலக்கூறால கேன்சர் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இல்ல, மிக மிக குறைவென்று சொல்றதை தாண்டி இல்லைன்னே சொல்லலாம். சோ இந்த ஹேர் டைஸை பாவிக்கிறதால இந்த கேன்சர் வருது அல்லது கேன்சருக்குரிய தொற்று நோய்களை இது கொண்டு வருதுன்றது முற்றும் ஒரு அவமதிக்கக்கூடிய அல்லது முற்றும் ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு கருத்து என்று தான் சொல்லணும். சோ இதை தாண்டி இந்த ஃபெராஃபீனைல் டையமைன் என்று சொல்றது கேன்சருக்குரிய ஒரு தொற்றையோ அல்லது மூலக்கூறுகளையோ கொண்டிருக்காதே தவிர தொடர்ந்து இந்த ஹேர் டைஸை பாவிக்கக்குள்ள இந்த ஃபெராஃபீனைல் டையமைன் என்றது சில சிறுநீரக தொற்றுக்களையும் தோல் சம்பந்தப்பட்ட சில நோய்களையும் ஏற்படுத்தும் என்று சொல்றாங்க. சோ இதை தாண்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த அமோனியா என்றது இந்த டையில அதிகம் இருக்கிறோம். இந்த அமோனியா சும்மாவே இரிட்டேஷன் உண்டாக்கக்கூடியது அல்லது தோல் சம்பந்தப்பட்ட நோய்களை உண்டாக்கக்கூடியது என்றதும் இருக்கு. சோ இந்த டையை தொடர்ந்து பாவிக்கிறதால மனித உடலுக்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டா நிச்சயம் இருக்குது. சில பாரதூரமான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கும் வழி இருக்குது. ஆனா இதால கேன்சர் ஏற்படுமான்னு கேட்டா இதுக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு தான் சொல்லணும். அடுத்ததை நம்ம பார்க்க போறதான் மிகவும் ஒரு டிபேட்டபிளானதும் அதிக அளவு நம்பிக்கையை நம்மளுக்கு கொண்டு சேர்க்கக்கூடியதுமான ஒரு மித். அதாவது இந்த செல்போன்ஸை பாவிக்கிறதால கேன்சர் செல்ஸ் உருவாகுதுன்றும் கேன்சரை இந்த போன் யூசேஜ் அதிகரிக்குதுன்றும் கேள்விப்பட்டிருக்கோம். இது உண்மையா பொய்யான்றதை பற்றி தான் பார்க்க போறோம். இப்ப நம்ம பாவிக்கிற செல்போன்ஸ்ல 2G இருக்கும், 3G இருக்கும், 4G, இப்ப 5G வரைக்கும் வந்தது. என்னதான் இதுல இந்த G அளவு அதிகரிச்சு கொண்டு போனாலும் இது எல்லாம் லோ ஃப்ரீக்வன்சி ரேடியேஷனை தான் வெளிவிடுது. ஸோ செல்போன்ஸை பாவிக்கிறதால இந்த கேன்சர் செல்ஸ் உருவாகுது அல்லது கேன்சரை இது அதிகரிக்குதுன்றது முற்றும் ஒரு பொய். ஏனென்றா இப்ப நம்ம பார்த்த மாதிரி இந்த ரேடியேஷன்ன்றது தான் இங்க பிரச்சனையை கொண்டு வருது. உண்மையாகவே என்னண்டா நம்மளோட உடம்புல கலங்கள் இருக்கு. ஸோ இந்த கலங்களுக்குள்ள என்ன இருக்குமெண்டா அட்டம்ஸ், அணுக்கள் இருக்கு. ஸோ இந்த அணுவை எடுத்து பார்த்தோம், இந்த அணுவை சுத்தி எலக்ட்ரான்கள் சுத்தி கொண்டிருக்கு. ஸோ ஒருவேளை அதிக ரேடியேஷன்ஸ் இங்க வெளியிடப்படக்குள்ள இந்த ரேடியேஷன்ஸால என்ன செய்யுமெண்டா இந்த எலக்ட்ரான் அகற்றப்படும். அகற்றப்பட்டா என்ன செய்யுமெண்டா அந்த அணு என்ன செய்யும்,
மியூட்டேஷன் அடையும். மியூட்டேஷன் என்ன செய்யும்டா, அது கொண்டு சேர்க்க வேண்டிய தகவல்களை அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு சேர்க்காது, அல்லது அந்த கலம் செய்ய வேண்டிய தொழிற்பாடுகள் அது செய்யாததால அந்த கலம் என்ன செய்யும், ஒரு அயனாக்கம் அடைந்து ஒரு குறிப்பிட்ட அளவு மாற்றம் அடையும். இதைத்தான் மியூட்டேஷன் என்று சொல்லுவோம். ஸோ இந்த மியூட்டேஷனால கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்படித்தான் ரேடியேஷனால கலங்கள் பாதிக்கப்பட்டு மியூட்டேஷன் அடையும். ஆனால் இந்த ரேடியேஷனையும் நம்ம ரெண்டா பிரிக்கலாம். நான் அயனைசிங் ரேடியேஷன், அயனைசிங் ரேடியேஷன் ரெண்டா பிரிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பாவிக்கிற இந்த டிவி, ரேடியோ வேவ்ஸ், நம்ம பாவிக்கிற வைஃபை, இதெல்லாம் நான் அயனைசிங் ரேடியேஷனை தான் வெளிவிடும். ஸோ இதுகளால கேன்சர் செல்ஸ் உருவாகிறதுக்கு, மியூட்டேஷன் நடைபெறதுக்கும் வாய்ப்புகள் இல்லை. இதை தாண்டி இந்த எக்ஸ்ரே கதிர்கள், கேமா கதிர்கள், காஸ்மிக் கதிர்கள் இதெல்லாம் என்ன செய்யும்னா அயனாக்கம் அடைய செய்யும். ஸோ இப்படி அயனாக்கம் அடைய செய்கிற ரேஸ் அல்லது அயனாக்கம் அடைய செய்கிற ரேடியேஷன் தான் கேன்சர் செல்ஸை உண்டாக்குமே தவிர இந்த ஃபோன் யூஸ் பண்றதால, ரேடியோ கேட்கறதால அல்லது இந்த வைஃபை யூஸ் பண்றதால எல்லாம் கேன்சர் செல்ஸ் உருவாக்கப்படும் என்ற கருத்து முற்றும் தகர்க்கப்பட வேண்டிய அல்லது முற்றும் ஒரு பொய்யான கருத்தாகத்தான் பார்க்கப்படுது. அடுத்தது இன்னும் அதிகமாக நம்பப்படுற ஒரு மித், இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்ல தண்ணி குடிக்கிறால அல்லது பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் சேர்ந்ததுகளில் உணவுகளை சாப்பிட்றதால கேன்சரை கொண்டு வருதுன்றது ஒரு மித். இதுவும் உண்மையான ஒரு மித் தான். இது ஏற்றுக்கொள்ள முடியாத உண்டு. ஏனென்றா ஏனைய பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்து பார்த்தோம்னா அங்க டையாக்சின் என்ற ஒரு பதார்த்தம் இருக்கும். இது கேன்சர் ஏற்படுத்தக்கூடியது. ஆனா இதே உணவு சம்பந்தப்பட்ட பதார்த்தங்கள்ல இந்த வாட்டர் பாட்டில்ஸ், அதே மாதிரி இந்த உணவு பொதிகள் எடுத்து பார்த்தோம்னா இங்க PET பாட்டில்ஸ் என்றதை பயன்படுத்துவாங்க. அது என்னண்டா பொலி எதிலின் டெரப்தலேட் என்ற ஒரு பதார்த்தம், அதாவது ஒரு மூலக்கூறு அங்க பயன்படுத்தப்படும். இந்த உணவு சம்பந்தப்பட்ட பிளாஸ்டிக்கள்ல பயன்படுத்தப்படும். இது கேன்சர் உருவாக்காத ஒரு பதார்த்தம். சோ ஆரம்பத்தில் இந்த டையாக்சின் சில வேளை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம். தொடர்ந்து வந்த ஆராய்ச்சிகளுக்கு பிறகு இது கேன்சரை தோற்றுவிக்குது, கேன்சர் செல்ஸை இது ஊக்கப்படுத்துது என்ற காரணத்தால இந்த PET பாட்டில்ஸை பயன்படுத்துறாங்க. இந்த PET பாட்டில்ஸ் கேன்சரை தோற்றுவிக்காதுன்றதுதான் உண்மையான விடயம். சோ இதை தாண்டி சில பாட்டில்ஸ்ல பாத்தீங்கன்னா BPA என்று எழுதப்பட்டிருக்கும். இது என்னண்டா பிஸ்பீனோல் A. இந்த மூலக்கூறு என்ன செய்யும்டா, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலைக்கு மேல் அதை வெப்பப்படுத்தினோம்டா அது என்ன செய்யும், கரைஞ்சி உடலுக்குள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது கரைஞ்சி உடலுக்குள்ள போயிச்சுன்னா என்ன செய்யும்டா, அது ஒரு செயற்கையான ஹோமோன்கள் அல்லது நம்ம உடம்பால சுரக்கப்படுற ஹோமோன்களை தாண்டி இது ஒரு செயற்கையான ஹோமோனாக செயற்படும். சோ அதுகள் என்ன செய்யும்டா, நம்ம ஹோமோன்கள் செயற்பாட்டை குறைச்சி, அதாவது அது சுரக்கப்படுற வீதத்தை குறைச்சி நம்ம உடல் என்ன செய்யும், இது ஒரு ஹோமோன் என்று கருதி அதை எடுக்க தொடங்கிடும். சோ அதுக்கு பிறகு நிறைய நம்ம ஹோமோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது பிஸ்பீனோல் A ஆல ஏற்பட ஒரு பாதகமான விளைவை தவிர இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தரமான நிபந்தனைகள்ல உற்பத்தி செய்யப்பட்டா அதுல கேன்சர் உருவாக்குறதுக்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா தரமற்றதாக இப்படி டையாக்சின்கள் சம்பந்தப்பட்டதை பயன்படுத்தி இருந்தால் அதுகள் கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அதுக்குரிய சாத்தியக்கூறுகள் மிக குறைவென்று தான் சொல்றாங்க. சோ இதுக்கு அடுத்ததா எல்லாருக்கும் மிகவும் ஒரு சந்தேகத்தை உண்டாக்குற ஒரு விடயம் தான் இந்த கேன்சர் ஏற்பட்ட பெற்றோர்ல இருந்து அடுத்த தலைமுறைக்கு கேன்சர் கடத்தப்படும், அதாவது கேன்சர் ஒரு பரம்பரை நோயான்றது பற்றி ஒரு சந்தேகம். உண்மையாகவே இது முற்றுமுழுதா இல்லைன்னு தவிர்க்க முடியாது. நம்ம ஆரம்பத்தில் பார்த்த மாதிரி இந்த ஜீன்கள் ஏற்படுற மியூட்டேஷனால கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஜீன் ஏற்படுற மியூட்டேஷன் ஒரு சந்ததியிலிருந்து அடுத்த சந்ததிக்கு கிட்டத்தட்ட கடத்தப்படுறதுக்குரிய வாய்ப்பு வெறும் 5% 10% தான் இருக்காம். இதை இன்ஹெரிட்டட் மியூட்டேஷன் என்று சொல்லுவாங்க. சோ என்னண்டா இதர வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா இதை தாண்டி மிச்ச 90-95% ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன்ஸ் தான் ஏற்படும். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் உடனடியாக ஜீன்கள்ல மாற்றம் ஏற்பட்டு தான் இந்த அபாரமான கலவளர்ச்சி ஏற்பட்டு கேன்சர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இது ஒரு பரம்பரை நோயாண்டு கேட்டா பரம்பரை நோய்க்குரிய வாய்ப்புகள் மிக குறைவு. ஆனா கேன்சர் ஏற்பட்ட பெற்றோர் பிள்ளைகளுக்கு கேன்சர் ஏற்படும் என்றும் இல்ல, பெற்றோர்களுக்கு முந்தைய தலைமுறைக்கு கேன்சர் இல்லைன்றதால இவங்களுக்கு கேன்சர் வராதுன்றதும் இல்ல. சோ இது ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. சோ கேன்சர் பற்றிய அவேர்னஸ் வளர்த்துக் கொள்றதுதான் இதுக்கு ஒரு சிறந்த தீர்வா இருக்கு. அடுத்தது இது ஒரு மித்தன்னும் சொல்லலாம் அல்லது நம்மளுக்கு இருக்கிற சந்தேகம் என்றும் சொல்லலாம். இந்த ஆர்கானிக் ஹெர்ப்ஸ், அதாவது இயற்கை மூலிகளை பாவிச்சு கேன்சரை முற்றுமுழுதா குணமாக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு. உண்மையாகவே கேன்சர் நோயை இயற்கை மூலிகளை பாவிச்சு முற்றாக குணப்படுத்துறது முடியாது. ஆனா சில வேர்கள், சில இலைகள், சில பூக்கள் இதுகளை பயன்படுத்தி இப்ப கேன்சரால் ஏற்படுற சில பக்க விளைவுகளை கருதப்படுற சில அதால் ஏற்படுற அதீத வலிகள், அதில் ஏற்படுற சில பக்க விளைவுகளை குறைச்சு கொள்ளலாம். ஆனா கேன்சரை முற்றுமுழுதாக அழிக்கிறதுக்கு இந்த ரேடியோகிராஃபி, ஹீமோதெரபி போன்ற நிறைய மருந்துகள் அல்லது நிறைய மருத்துவ செயல்முறைகள் இருக்கு. சோ இதுகளை நீங்க எடுத்துக்கொண்டு இந்த ஹெர்ப்ஸை பயன்படுத்துறதால அதால் ஏற்படுற பக்க விளைவுகளை குறைச்சு கொள்ளலாமே தவிர முற்றுமுழுதாக இயற்கையான ஹெர்ப்ஸை பாவிச்சு கேன்சரை
தீர்த்து கொள்ளலாம் அல்லது கேன்சர் நோயை சுகப்படுத்தலாம் என்றது இன்னும் நிரூபிக்கப்படல என்றதான் உண்மை. அடுத்தது பெரும்பாலும் எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், சில மருத்துவத்துறைகள் இருக்கிறார்கள் இதை சொல்லி கேள்விப்பட்டிருப்போம், பயோப்சி செய்யறதால கேன்சர் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும். ஃபர்ஸ்ட் இந்த பயோப்சி என்னன்னா நம்மளோட உடம்புல ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு வெளி வளர்ச்சியோ அல்லது ஒரு கட்டியோ இருக்குது, நம்மளுக்கு அது ஒரு வேளை கேன்சரா இருக்குமான்னு நம்ம சஸ்பிஷியஸ் பண்ணமாண்டா அதுல இருக்கிற ஒரு டிஷ்யூ பார்ட்டிகளை எடுத்து என்ன செய்வாங்க, டெஸ்ட் பண்ணுவாங்க, மைக்ரோஸ்கோப்பில் டெஸ்ட் பண்ணி அது கேன்சர் செல்லா, அப்படி கேன்சர் செல்லா இருந்துச்சுன்னா அது இந்த அளவு வளர்ச்சியில் இருக்குன்ற மாதிரி எல்லாம் கண்டுபிடிப்பாங்க. ஸோ இதை எடுக்கக்குள்ள ஒரு கேன்சர் செல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதுவும் ஒரு பொய்யான விடயம். ஏனென்றா இந்த கேன்சர் செல்ஸை எடுக்கக்குள்ள கையாளக்குள்ள டாக்டர்ஸ் கடும் கவனமா இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போற அளவுக்கெல்லாம் கேர்லெஸ்ஸா அதை கையாள மாட்டாங்க. அப்படி ஒருவேளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனாலும் அந்த கேன்சர் செல்ஸை உடனடியாக மற்ற இடம் ஏற்றுக்கொள்ளாது. நம்ம நீர்ப்படனம் உடனடியாக சண்டை பிடிச்சு அதை அழிச்சிடும். என்றாலும் அதுக்குரிய வாய்ப்பு மிக மிக குறைவுன்றதால பயப்படாமல் பயோப்சி செய்யலாம். பயோப்சி செய்யறதால கேன்சர் செல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பரவும் என்றது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விடயம். ஸோ சும்மாவே இந்த கேன்சர் என்ற நோய் ஒரு உயிர்கொல்லி நோய், இது பற்றிய நிறைய பயங்கள் இருந்து கொண்டே இருக்கு. இது உண்மையாகவே ஒரு பயங்கரமான நோய் தான். ஸோ அதோட சேர்த்து இப்படி பொய்யான தகவல்களும் நம்மளுக்கு வந்து சேரக்குள்ள இன்னும் அது பற்றிய பயங்கரத்தன்மை கூறுறதால ஒருவேளை நம்ம அதை வெளிப்படுத்தாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உண்மையாகவே கேன்சருக்கு இப்போதைய நவீன மருத்துவங்கள்ல நிறைய மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஆரம்ப காலகட்டங்களில் நம்ம கேன்சரை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதை குணப்படுத்துறதுக்கும் அதுல பக்க விளைவுகளை குறைச்சு கொடுறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எந்த ஒரு நோய்க்கும் ஆரம்ப கட்டத்திலே மருந்துகள் எடுக்கிறதும் அதுக்குரிய செயற்பாடுகளை தொடர்ந்து மேற்கொள்றதும் தான் நம்மளோட உயிரை காப்பாற்றிக் கொள்ளும். இது இப்படியான பொய்யான தகவல்களை நம்பி நம்ம மூடி மறைச்சிட்டு இருந்தோம்டா அது நம்மளோட உயிரையே அழிச்சு விடும். ஸோ இப்படி கேன்சர் பற்றிய ஒரு புதுவிதமான தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு தெரியப்படுத்திருந்தா வீடியோவை லைக் பண்ணிருங்க. இது பற்றிய தகவல்களை தெரிஞ்சு கொள்ளணும் நினைக்கிறவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இப்படி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட்டை தெரிஞ்சு கொள்ளணும் நினைச்சீங்கன்னா MS தியரியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்பதான் நம்ம வீடியோ போட்டோன்னே உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும், வீடியோவை மிஸ் பண்ணா பார்ப்பீங்க. ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் MS தியரி. நான் உங்கள் MS. தொடர்ந்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம்.